RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. செப்டம்பர் 1ஆம் தேதி ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப் போவதாக தெரிவித்திருந்தார். அதற்கு இடையில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுதும் கூட செப்டம்பர் 5ஆம் தேதி அனைத்திற்கும் பதில் கிடைக்கும், அலுவலகத்தில் வைத்து பதிலை சொல்கிறேன், மனம் திறக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் செப்டம்பர் 5 இன்னும் சற்று நேரத்தில் மனம் திறக்கவிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அதற்காக ஆதரவாளர்கள் குவிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அலுவலகத்தில் வைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார். என்னென்ன பேசப் போகிறார் என்று அரசியல் களத்தில் பரபரப்பு நிகழ்கிறது. இது குறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வணக்கம். அங்கு கட்சி அலுவலகத்தில் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? ஆதரவாளர்கள் வருகை தர தொடங்கிவிட்டார்களா? முதற்கட்ட தகவல்கள் உங்களிடமிருந்து. நிச்சயமாக செப்டம்பர் 1ஆம் தேதி செங்கோட்டையன் அவருடைய ஆதரவாளர் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கடந்த 5ஆம் தேதி அனைத்து விஷயத்தின் தொடர்பாக மனம் திறந்து பேசப்படும் என அறிவித்திருந்த நிலையில் அதிமுக மட்டுமல்ல திமுக உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியும் செங்கோட்டையன் என்ன பேச இருக்கிறார் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் சத்தியமங்கலம் பிரதான சாலையில் உள்ள ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் செங்கோட்டையன் பத்திரிகையாளரை சந்தித்து அவர் இந்த மனம் திறந்து பேச இருக்கிறார். இந்த நிலையில் அவரை அந்த என்ன பேச இருக்கிறார் என்பதை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், குறிப்பாக அவர்கள் வண்டிகள் சாரை சாரையாக வந்த வண்ணமே இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக அதிமுக அலுவலகத்தில் இதுவரை அதே போன்று எடப்பாடி பழனிசாமி புகைப்படம், அதே போன்று ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் அடங்கிய அந்த புகைப்படம் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறது. குறிப்பாக இவர் என்ன பேசுகிறார் என இங்கே காத்திருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இது ஒரு சிறிய உதாரணமாக உணர்த்தும் என்பதை கூறப்படும். குறிப்பாக அதிமுக ஒன்றிணைவது குறித்து அவர் பேச இருப்பதாக இந்த பதாகை இதுவரை அகற்றப்படாத விஷயத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் செங்கோட்டையன் அவருடைய இல்லத்தில் இருந்து கிளம்பி இங்க இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலைக்கு மாலையிட்டு விட்டு இந்த அலுவலகத்தில் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க இருக்கிறார். அதனை காண்பதற்காக பல்வேறு ஈரோடு மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிமுக தொண்டர்கள் சாரை சாரியாக திரண்டு தற்போது அந்த அலுவலகம் எதிரே திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது அவருடைய இல்லத்தில் பொறுத்தவரை முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்ட ஒரு சில எம்எல்ஏக்கள் அவருடன் இருப்பதாக கூறப்படுகிறது. அவருடன் ஆலோசனையை முடித்துவிட்டு அங்கிருந்து அவர் வரக்கூடிய செங்கோட்டையன் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி ஆர்ச்சி அருகே இருக்கக்கூடிய அந்த அதிமுக அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறார். அதனை காண்பதற்காக அவர் என்ன மனம் திறந்து பேச, குறிப்பாக பாஜக கூட்டணியில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா, அதே போன்று இந்த அதிமுக வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான வியூகங்களை வகுக்கணும், குறிப்பாக அவருடைய நோக்கம் அதிமுகவில் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா உள்ளிட்ட இணைக்க வேண்டும் என்பதை பொறுத்தே இருப்பதாக தொண்டர்கள் ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். இதை காண்பது, அவர் என்ன பேச இருக்கிறார் என்பதை காண்பதற்காக இந்த பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் தற்போது காத்திருக்கிறார்கள். நேரலையில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.